சொல்லுங்க தீனா. தீனா ஒரு நிமிஷம். தீனா இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரே ஒரு விஷயம். டாம், நீங்க எனக்கு சொன்னதுலே கடைசி பாயிண்ட் சூப்பரா இருந்தது. அதாவது ஜாக்லினை பத்தி யாராச்சும் ஏதாச்சும் பேசினா அவங்க ஃபேன்ஸ் பாஞ்சு குதிச்சுட்டு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லும் போது ஆலன் வந்துட்டார். சாரியா, சாரி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க தெரியா. நீங்க பேசுங்க, கரெக்டா இருக்கும். அருமையான வேலை ஒண்ணுமே இல்லையே. இப்ப தீனா வந்து அருமையான வேலைப்பாடு. அப்ஜெக்டிவ்க்கு எனக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சது, மேபி தீனாக்கு தெரியல என்னமோ அப்படினே வச்சுப்போம். இல்ல அப்படி கூட இல்ல, அப்படி கூட அது வந்து இல்ல ப்ரோ. நீங்க எவ்வளவு பெரிய மார்க் பண்றீங்க இங்க தெரியுமா? பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய அவர் வந்து தெரியாம இருங்க. இல்ல இல்ல இருங்க ரவி ப்ரோ, இருங்க. நீங்க சொன்னபடியே அது தப்புதான். அப்ஜெக்டிவ்லி அது கிடையாது. அவங்க பிளேஸ் பண்ண அசம்ப்ஷன் அப்ஜெக்டிவ் அசம்ப்ஷன் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரவி சார் ஒரே சொல்லிட்டீங்க, அவரும் சொல்லிட்டோம். ஐயா நீங்க, நான் ஒண்ணு பேசிட்டு இருக்கேன் ஐயா. நான் உங்களை இப்போ நீங்க வந்து என் மேல நீங்க பாருங்களேன், நீங்க எப்பெல்லாம் என் மேல சொல்லும் போது நின்று நல்லா பொறுமையா நிதானமா நீங்க போடுற பாம்ப போடுங்க, நான் வாங்கிட்டுக்கே திருப்பி பதில் சொல்றேன்றேன். நீங்க மட்டும் பாருங்க, பாம் போட்டு உங்க மேல அப்படி திரும்பினோடனே டப்புன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன ப்ரோ பண்றது? தினைக்கும் உப்பு போடுறேன் ப்ரோ, சாப்பிடறல. ஐயோ பாருங்களேன், நான் டாடா சால்ட் உப்புன்னு நினைச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆலன், நான் மறுபடியும் சொல்றேன், இது பப்ளிக் கிரவுண்ட் சரிங்களா? நீங்களும் சபை நாகரிகங்களோட பேசணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ ப்ரோ, உங்களை இன்சல்ட் பண்றதுக்கு சொல்ல ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ, நீங்க அது இல்ல ப்ரோ. நான் சொல்றது ஒரு சபை நாகரிகம். இப்ப நீங்க பேசுற மாதிரி இப்போ நம்ம உள்ள நடக்கிற ஷோ கிடையாது இது. இது வெளியில நம்ம we are interacting over the face, I mean over the voice or over the face. அவர் வந்து ஒன்னு சொல்றாரு, அவரே வந்து எடுத்த வேகத்துல மேபி as a fan follower of முத்துக்குமரன் ஒன்னு சொல்றாரு. நீங்க அவருக்கு கவுண்டர் கொடுக்கலாம். நீங்க என்ன எடுத்துட்டு வரீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேடம் என்ன சொன்னாங்க, இது நீங்க முத்துக்குமரனோட பேச்சா இருக்க வேண்டாம்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது திருப்பி நீங்க பாப்பை நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இப்ப இதை யார் ஆரம்பிச்சா? ஆலன் என்ன பண்றாரு? திருப்பி தீனதயாளன் ஆரம்பிச்சதுக்கு நீங்க தீனதயாளனோட தானே பேசணும். நீங்க தீனதயாளனோட ரெஸ்பாண்ட் பண்றீங்க. நீங்க அதை எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றீங்க? அவரு சொல்ல இப்ப நீங்க அவரு வந்து ஒரு பிளேயரை பத்தி பேசுறாருன்னா நீங்க அந்த பிளேயரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஆலன். நீங்க நின்னு நிதானமா உங்க கான்வர்சேஷனை இங்க இருக்கிற ஒரு 5 பேர்கிட்ட கேளுங்க. நீங்க உடனே ஜாக்லினுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அதை பண்ணாதீங்க. நான் இப்ப என்கிட்ட இவ்வளவு நேரம் கான்வர்சேஷன்ல நான் ஓபன் பேசுறேன். இவ்வளவு நேரம் கான்வர்சேஷன்ல இன்னொரு பிளேயரை நான் வந்து மேலையும் பேசல கீழையும் பேசல, நம்ம பிளேயரையே தொடாம பேசுவோம் தான் பேசுறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா தீனதயாளன் சொல்ற பேச்சுக்கு தீனதயாளன் அவர் வந்து அவுட் ஆஃப் த வேல முத்துக்குமரனுக்கு பேச ட்ரை பண்றாரு. அவர் முத்துக்குமரனுக்கு பேச ட்ரை பண்றாருன்னே வச்சுப்போம். அதுக்கு என்ன பண்றாரு? அவர் டாமையும் பாப்பையோ ரவி சார் அவருக்கு முத்துக்குமரனை பிடிக்காது சார். அவர் ஸ்ட்ரைட்டா ஜாக்லின் அட்டாக் பண்ண வராரு சார். சரி, நான் ஒரு முத்துக்குமரன் நான் இல்ல இவங்க நான் அஞ்சலி சொன்னதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒருவேளை அவர் முத்துக்குமரனோட எல்லாரும் அந்த மாதிரி அசம்ப்ஷன்ல தான் ப்ரோ பேசுறாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி முத்துக்குமரனுக்கு ஃபயர் விட்டு பேசிட்டு ஆள்னா இல்ல நீங்க நான் தான் சொல்றேன். அது என்னன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து அதை கேட்டீங்களோ கேட்கலையோன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து பாதியில வந்துருந்தா கூட எடுத்துக்கிறேன், நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது பேசும்போது நீங்களே வந்து என்ன பண்ணிட்டீங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி ஜாக்லினுக்காக நான் ப்ரோமோட் பண்றேன்ற மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்க. அது கூட பரவாயில்ல, அதனால ஒன்னும் ஆக போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரெகுலரா இருங்க நடுவுல அப்படி வரீங்களே எனக்கு புரியல. இப்போ அந்த நரேட்டிவ் நீங்க செட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட அதை தன்மையா தான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல ப்ரோ நான் அப்படி கிடையாது, நான் இதுக்காக தான் அதை பண்றேன், எனக்கு விளையாடுற ஆட்கள் பிடிக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஜோக்கா வந்து அதை பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? ஜோக்காலாம் பண்ணல, நான் என்னங்க இது அநியாயமா இருக்கு. நான் ரொம்ப சீரியஸா தான் பண்ணேன்னு சொன்னேன். விளையாட்டுக்கா பண்ணேன் நீங்க அப்பதான் சொல்றீங்க. ரெக்கார்டிங் இருக்கு. நீங்க விளையாட்டுக்கானா புரியல, என்னது விளையாட்டுக்கா பண்ணேன்றீங்க? நீங்க அதை சொல்லும்போது விளையாட்டுக்கா தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. என்னது விளையாட்டுக்கா பண்ணேன்? அதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இல்லைங்க, என்னதை விளையாட்டா பண்ணன்றீங்க? அதாவது நீங்க பாப்பாயோ சொன்னீங்க பரவாயில்ல, டாம சொன்னீங்க, அதுக்கு அவங்க தான் ரீபட்டல் கொடுக்கணும். என்ன பத்தி நீங்க இப்படி பேசும்போது நான் அதுக்கு நான் தான் ப்ரோ வந்து பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அது கொடுக்கும்போது நீங்க இந்த மேட்டர் சொல்றீங்களா? நான் ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். ஒரே ஒரு விஷயம், ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாதீங்கன்னா ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம் சார், உங்களுக்காக தான் சார் பேச போறேன். ஒரே நிமிஷம். அவர் அதை பத்தி பேசல. இப்ப தீனா வந்து சில விஷயங்கள் பேசினார் இல்லையா, அதுக்கு நீங்க கவுண்டர் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னா, எத்திக்கல்னா
இங்க ரவி சாருக்கு நீங்க குடுக்கணுங்கிற மாதிரி பேசிட்டீங்க. அதனால அவர் உள்ள வந்தார். அவ்வளவுதான். நான் என் எனக்கு பாயிண்ட் அது அதுதான். புரியுது ப்ரோ. என்னைக்காவது அது பேச முழுசா விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்லையே, நீங்க தானே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசி முடிச்ச அவங்க நீங்க பேசுனதுல தானே இவங்க உள்ள போந்துட்டாங்க. இது முத்துக்குமரன் கனெக்டா போகுதுன்றது அவங்க அதுக்கப்புறம் அதுதானே அந்த ஒரு பாயிண்ட்ல தானே அவங்க உள்ள போந்தோடனே நான் திருப்பி வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், ப்ரோ அவர் ஒண்ணு கேட்கறாரு, எத்திக்கல்னா நீங்க இதை முதல்ல ரவி சாருக்கு சொல்லுங்க அப்படின்றீங்க. நீங்க இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஒண்ணு கேட்டாரு, அந்த அது இத்தனைக்கும் அவர் வந்து டாமையும் அது ஏன் சொன்னா உங்க கண்ணுக்கு எதிர்க்க இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தையே உங்களால கேட்க முடியல, அப்புறம் உள்ள இருக்கிற விஷயத்த கேக்குறீங்களே, அந்த ஆங்கிள் சொன்னேன். வேற எந்த ஆங்கிள்லயும் சொல்லல. கண்ணுக்கு முன்னாடி அதுதான் அன்எத்திக்கலா நான் என்ன பண்ணேன்னு கேக்குறேன். இல்ல ஒரு நீங்க உள்ள கண்டஸ்டன்டா இருந்த பர்சன், நீங்க வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட்க்கு வந்து அது பண்றது எத்திக்கலே கிடையாதுன்றது என்னோட கருத்து. அவ்வளவுதான். இது உங்க ஒப்பீனியன் தானே. அது அன்எத்திக்கல் எப்படி வரும்? ஒப்பீனியன் அன்எத்திக்கலுக்கு இருக்க மீனிங்கே வேறயாச்சே. இட்ஸ் யுவர் ஒப்பீனியன், ஃபேக்ட் இல்லையே. இல்ல அது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போயிருச்சு அலன். அது வந்து ஷோ தாண்டி வெளியே போயிருச்சு. ஏன்னா தீனா வந்து ஷோவை பத்தி பேச இப்ப தீனாக்கு வந்து நான் வேணா கவுண்டர் கொடுக்குறேன். அவர் சொன்னதுக்கு என்ன சொன்னாருன்னா, கண்டென்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்க, அதான் பிரச்சனை. இல்ல நீங்க ஓகே பேசுங்க. இன்னும் முடிக்கலையா நீங்க? ரவி சார் தீனா வந்தாருனாவே ஃபயர் தான். எல்லாரும் சண்டைய போட்டுக்கிட்டு ஒரு பெரிய டாபிக்கா மாறிடும். ஆக்சுவலா ப்ரோ சாரி, நான் அந்த கமெண்ட் வந்து சீரியஸாவே ஜோக்கா தான் சொன்னேன். அது உங்களுக்கு ஹர்ட் பண்ணிருச்சுன்னா ரொம்ப சாரி. என்ன நான் மறுபடியும் சொல்றேன், நான் என்னை ஹர்ட் பண்றதுக்காக சொல்ல. ஒருத்தர் வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்டோட பேச வரான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இப்ப இங்க பேசுற பல பேரோட கருத்துக்கள் எனக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம் ப்ரோ. ரியாக்ட் பண்ணும்பொழுது அஸ் அ ரிவ்யூவரா கண்ட்ரோல் ஆஃப் பாயிண்ட் நீங்க சொல்லும் பொழுது இப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றீங்களா, இது மாதிரி சாதாரணமா ஃப்ளோல பேசுறவனா என்னால இதுல பேச முடியாதா? நானும் அது மாதிரி ரவி ப்ரோ, அது ஏன் தப்புன்னு சொல்றேன் பாருங்க. நான் வந்து ஜென்ரலாவே தாத்தா கிட்டயும் அப்படிதான் பேசுவேன், இமாத் ப்ரோ கிட்டயும் அப்படிதான் பேசுவேன். விளையாட்டா ஜாலியா நாங்க ஜோக்கா பேசிக்குவோம். நான் அவசரப்பட்டு அந்த உரிமை எடுத்துட்டு பேசிட்டேன் அந்த இடத்துல. அது என்னோட தப்பு இல்ல ப்ரோ, நீங்க உரிமை எடுத்து பேசல. சாரி. இல்ல நான் சொல்றேன், நீங்க உரிமை எடுத்து பேசல. இப்ப தீனா இருங்க. தீனா இல்ல ஏன்னா நீங்க எண்ணி அடிச்சீங்க நடுவுல எண்ணி அடிச்சீங்க. தீனா அதுக்குள்ள நீங்க போக வேணாம். நீங்க அதுக்குள்ள போக வேணாம். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க தீனா. அந்த கருத்துக்குள்ள நீங்க போக வேணாம். இருங்க தீனா, நான் எப்படி பேசுறேன் எனக்கு தான் தெரியும். என் மண்டக்குள்ள நீங்க இல்ல. நீங்க வந்து நான் இப்படிதான் பேசுறேன் நீங்க சொல்லக்கூடாது. இருங்க உங்க ஒப்பீனியனை உங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நான் பேசுறதுல இப்ப சொல்றேன். இருங்க நீங்க இவ்வளவு நேரம் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. சரி இருங்க உங்ககிட்ட அதுதான் நான் வரேன், உங்ககிட்ட வர வெயிட் பண்ணுங்க. நான் அது வந்து நிஜமால இன்டென்ஷனலா பண்ணல ப்ரோ, விளையாட்டுக்கு பண்ணேன். அது தேவையில்லாத ஒரு உரிமை எடுத்து பண்ணிட்டேன். அது எம்எல்ஏ தப்பு தான். அதுக்கு ரொம்ப சாரி. அது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணதா உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. சரியா? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there is no need of an apology. செகண்ட் திங், நான் உண்மையிலேயே என்னையே பேசினதாவே எடுத்துக்கல. நான் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட் எந்த அஃபண்டடா எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு வந்து தீனதயாளன் வந்து நீங்க ஒரு பாயிண்டோட அப்ஜெக்டிவ வந்து நீங்க ஒன்று சொல்றீங்க, நான் அப்ஜெக்டிவ்னு ஒன்று சொன்னேன். இது பேசிக்கலா ரிவ்யூவர்ஸ்க்கே இருக்கிற ப்ராப்ளம், எனக்கும் இருக்கிற ப்ராப்ளம். வித் டியூ ரெஸ்பெக்ட், நம்ம ஒரு கருத்துக்களை சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம்ன்றதுனால அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுவோம். அதுக்கு அகைன்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும், அதை நம்ம பாதி நேரம் லிசன் பண்ண மாட்டோம். இட் இன்க்ளூசிவ் ஆஃப் மீ. இந்த ப்ராப்ளம் இனிஷியல் ஃபேஸஸ்ல வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். நான் இந்த மாதிரி ஃபோரம் டாக்ல இல்லை, பட் இனிஷியல் ஃபேஸஸ்ல வந்து நம்ம ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். அப்புறம் நாம வச்சிருக்கிற கருத்துக்கு ஒரு எதிர்மறை கருத்து வந்து அந்த எதிர்மறை கருத்துக்கு எதுக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்கணும்னா அந்த கருத்துக்கு வந்து வில் கீப் ஹிட்டிங் ஃபைட்டிங் ஃபார் த சேம் கண்டென்ட். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துச்சு நரேட்டிவ்லி ஒப்பீனியன் அண்ட் ஃபேக்ட்ஸ் ரிவ்யூவர் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா ஆப்போனண்ட்டை நிறைய பேச விட்டுறணும். ஆப்போனண்டோட தாட் ப்ராசஸ் தான் இட் ரியலி மேட்டர்ஸ். அண்ட் செகண்ட் திங், ஆப்போனண்டோடைய எல்லா தாட் ப்ராசஸையும் நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இப்போ நீங்க உரிமைன்னு சொல்லி பேசினாலும் சரி, இல்லை இதான் சான்ஸ்ன்னு கிடைச்சி பேசினாலும் சரி, இல்லை நீங்க என்ன பேசினாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே என் மைண்டுக்குள்ள வாட் ஐ ஹவ் கிரியேட்டட் அ செர்டைன் மைண்ட், அது வந்து ரெஸ்பெக்ட். அது ரீட்டைன் ஆகிறதோ ஆகாததோ நாம கொடுக்கறது எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. அதை நம்ம தான் கிரியேட் பண்றோன்ற அந்த வேல்யூல இருக்கு. இப்ப இங்க ஒருத்தவங்க வந்து நான் பேசும்போது முத்துக்குமரனை நிறுத்துறாங்க, அவங்க சொல்லும் போது அவங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா வித் டியூ ரெஸ்பெக்ட்ன்றாங்க. அதோட எக்ஸாக்ட் மீனிங் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, யோர்
speech will invariably influence the rest of the crowdன்றாங்க. ஸோ ரெஸ்பெக்டிங் த பாயிண்ட், நான் அந்த செகண்ட்ல இருந்து முத்துக்குமரன்ன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணல, நான் பேசாம இருந்தேன். நீங்க irrespective ஆஃப் நான் அதே பாயிண்ட்டை திருப்பி இன்ஸ்டிகேட் பண்ணி ஒன்று சொன்னேன், ஜாக்லின்னு நான் ஒன்று சொன்ன உடனே ஃபயர் ஆனீங்க. நான் அதுதான் இந்த ஹோல் கான்வர்சேஷன்ல ஜாக்லின்ற பேரை நான் சொன்னா அதுதான் ஆக்சுவலா ஃபேண்டம் ஃபைட் மாதிரி இருக்கும். ஒன்று இன்னொன்று நீங்க சொன்னது இன்னொரு பாயிண்ட்லயும் கரெக்டு தான், ஆனா அதுல எத்திக்ஸ், மாரல், வேல்யூ இதெல்லாம் பிரிச்சு வச்சுக்கிட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா சொன்னேன் என்னன்னா, நான் ஒரு கண்டஸ்டன்ட் தான், முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னாரை சப்போர்ட் பண்றேன்றத பகிரங்கம் இப்ப சார் இவர் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி ஸ்டேஜ்ல சொன்னதுதான், வெளியிலயும் மறைக்கல. ஆனா என்னுடைய இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்றத நான் ரிவ்யூவரா போய் பண்ணியிருந்தேன்னா அதுதான் அகைன்ஸ்ட் எத்திக்ஸ், மாரல், வேல்யூ இதெல்லாம். உங்களை மாதிரி நானும் ஒரு காமன் மேன் தான். இப்போ நானும் ஒரு நீங்க என்ன கண்டஸ்டண்டா பார்த்துட்டீங்க, நான் வெளில வந்துட்டேன், நான் ஸ்பெக்டேட்டர் தான். நான் என் ஸ்பெக்டேட்டரா எனக்கு பிடிச்ச பிளேயரை பத்தி பேசுறதுல எனக்கு எந்த நான் இங்க வந்து உங்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இந்த கிரவுண்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா தான் நான் ஐ ஃபீல் அன்எத்திக்கல். எனக்கு அது எத்திக்ஸ்க்கு அகைன்ஸ்டா எதுவும் பண்ணல. அண்ட் ஐ ஹாவ் அ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் டு ஸ்பீக் அபவுட் எவ்ரி சிங்கிள் பிளேயர். எனக்கு ஜாக்லைனை பிடிக்கும், நான் எந்த நேரத்தில் ஜாக்லைனை பத்தி பேசணுமோ அந்த நேரத்தில் பேசுவேன், எந்த நேரத்தில் எந்த பிளேயரை பத்தி பேசணுமோ பேசுவேன். அது எந்த கிரவுண்டுன்றது நான் தான் டிசைட் பண்ணுன்றதுக்காகத்தான். ஐம் ஜஸ்ட் யூனோ ரொம்ப முத்துவா வெளியில தெரிஞ்சதுனால மற்ற கைண்ட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயர்ஸ்க்கு வந்து மேபி குவைட் அகெயின்ஸ்டா தெரியலாம். பட் நீங்க அப்பாலஜைஸ் அது இதுன்னு சொல்லி இதை சீரியஸ் எடுத்துட்டு போற அளவுக்கு சீனே இல்லை. I'm actually I mean I like the way of most of your tweets and the way how you are talking on the show, but you as a fellow lovable fan follower of you, my kind advice is as a reviewer, நான் உங்களை ரிவ்யூவரா மட்டுமே பார்க்குறேன், லிசன், ஸ்பீக், டோன்ட் ஹியர், ஸ்பீக், லிசன், ஸ்பீக். தப்புன்னு நம்மளுடைய லாஜிக்கல் பாயிண்ட் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கான லாஜிக் அடுத்தவங்க ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இதுதான் ரிவ்யூவரோட ஃபர்ஸ்ட் குட் குவாலிட்டி. நமக்கு ஒன்று சரின்னு படும், அது அடுத்தவனுக்கு சுத்தமா சரின்னு படாது. அந்த சுத்தமா சரின்னு படாதவனை சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்றதை கேட்கறது தான் ரிவ்யூவரோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நான் இதை வந்து as a fellow humble fan follower of யூவா சொல்றேன். அதுதான் நீங்க இந்த ஃபோரம்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, அகைன்ஸ்டா இருக்கிற கிரவுண்ட்ல போய் நம்ம பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இந்த கிரவுட் நமக்கு அகைன்ஸ்ட்னு தெரிஞ்சு போச்சுல, இங்க எதுக்கு நம்ம பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணோம், நம்ம பாயிண்ட்டுக்கு ரிலேட்டபிளா சேர்ற கிரவுடில் நம்ம அதை பார்த்துக்கணுன்ற அந்த தாட் ப்ராசஸ் இருந்தால் போதும். ஏன்னா யூ ஹவ் காட் அ ஃபென்டாஸ்டிக் ஆர்டிகுலேஷன் ஆஃப் கன்வேயிங் கண்டென்ட், கனெக்டிங் ஆன், அது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட வியூ பாயிண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, விஷனரியா இருக்கு, ஸ்கேல் ஆஃப் யூனோ ஒரு 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 காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி ஒரு ஷோவை ரிலேட்டபிளா பார்க்கணுன்றது நல்லா தெரியுது. இதெல்லாம் இருக்கும் பொழுது தீனதயாளன் மாதிரி இல்லை, நிறைய பீப்புளை வந்து இன்னும் கம்மிங் இயர்ஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் நிறைய ஃபோரம்ல பேச போறீங்க, நல்ல ரிவ்யூவர்ன்ற பேர் எடுக்க போறீங்க. அப்படி இருக்கும் பொழுது தீஸ் கைண்ட் ஆஃப் இந்த டக்குன்னு உங்க ஃப்ளோவை விட்டு வெளில போற அந்த இது வந்து பப்ளிக் கிரவுண்ட்ல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கவுண்டர் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, அதுவும் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் என்னைக்குமே நமக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் தான், இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே தே ஆர் புஷிங் அஸ். இப்போ நமக்கு ஒருத்தங்க ஃபேனுன்னு இருந்தாங்கன்னா வித் டியூ ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு ஒரு தாட் இருக்குன்னா அவங்க தாட்டை சக்ஸஸ்ன்னு விட்டுருங்க. அதுதான் தே ஃபீல் வெரி ஹாப்பிலி ஹார்ட்ஃபுல். அண்ட் எண்ட் ஆஃப் த டே வி டோன்ட் கண்ட்ரோல் தேர் விஷன், தே கண்ட்ரோல் தேர் ஓன் விஷன். நம்ம எப்படி ஆனா நமக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, 6 வருஷமா ரிவ்யூ பண்றேன், எனக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. என்னாலையும் என் யூடியூப் சேனல்ல இது வச்சிருக்கிற க்ரௌடை வச்சு தாராளமா பண்ண முடியும். நான் வந்து பண்ண ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும்தான் பண்றேன், அந்த ஒரு சேனல்ல தேர்ட் பார்ட்டி சேனல்ல தான் போய் பண்றேன். எனக்கு அதை நான் பிரிச்சுக்கிட்டதே கிடையாது. ஏன்னா ரிவ்யூ பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோமா, அது தேர்ட் பார்ட்டி கிரவுண்ட்லயே பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம ஓன் கிரவுண்ட்ல பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு சேனல் இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு பேசுறோன்ற பேச்சு கூட வந்துடக்கூடாதுன்றது தான் ஒரு தேர்ட் பார்ட்டி சேனல். ஏன்னா அவங்க நம்ம ஓவரா பேசுறா கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இல்லைன்னா வெளில எடுத்துருவாங்க. அந்த லிமிடேஷனுக்குள்ள தான் போய் பேசணுன்றதுக்காகத்தான் நான் அதை ஒரு மெரிட் செட் பண்ணி பேசுறேன் நான். ஸோ யூ ஹவ் காட் அ ஃபென்டாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோயிங் சூப்பர் குட். ஸோ இதெல்லாம் டோன்ட் டேக் இட் இன் ஹெட் அண்ட் லெட்ஸ் ராக். ஃபர்தர் மோர் நானும் உங்க கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் நிறைய கண்டென்ட் வச்சிருக்கேன், அதனால வில் ராக் ஆன்.
சரி ப்ரோ. இங்க நெறைய பேர் வந்து தேங்க்யூ தேங்க்யூ. நான் தீபக் மாரி வந்து சாரி கேட்டேன்னு சொல்றாங்க. நான் வந்து நான் அதுக்கு நிஜமாலே ஃபீல் பண்ணலன்னா, நான் சாரி கூட கேட்டிருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் திமிரு புடிச்ச ஆளு. அது ஆ விட்டுறாதீங்கன்றேன். ஆனா அத விட்டுறாதீங்க. அது இந்த கிரவுண்டுக்கு வேணான்றேன். அது திமிர விட்டுறாதீங்க. இதுல சொல்ற மாரி தான். மேன் வித்தவுட் அன் ஆட்டிட்யூட் இஸ் எ பென் வித்தவுட் எ இங்க். யூ இல்ல கீப் ப்ரோ. தட். அது அந்த இடத்துல வந்து நெறைய பேர் இருக்காங்களா, அதனால எனக்கு தெரியல. இது தனியா பேசியிருந்தா கூட நான் சாரி கேட்டிருக்க மாட்டேன். நெறைய பேர் இருந்தாங்களா, அதனால மன்னிச்சிடுங்க. நீங்க நீங்க அகைன் ஐ அம் சேயிங் யுவர் கீதா சாரி சுரண்டல் டசன்ட் மாதிரி ரைஸ் எனி போகுதுங்க வேல்யூ ரெண்டு ஃபார் மீ. பேரும் மாத்தி மாத்தி பேசுறது. தயவு செய்து போச்சியா. சரி, சொல்லுங்க தீனா. தீனா தீனா சொல்லுங்க கண்ட்ரோல் தீனா. இல்ல இருங்க இருங்க சுரேஷ் சார். ஓகே தீனா பேசுங்க. தீனா ரொம்ப நேரமா வெயிட் பண்ண தாத்தா. ஒரே ஒரு நிமிஷம் தாத்தா. தீனா பேசுனதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அவர் பேசுனதும் நீங்க பேசுங்க தீனா. ஆலன், நான் உங்ககிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்கல்ல, என்னையும் நடுவுல சொன்னீங்க. நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, தெரியாதா அப்படின்றது தெரியல. நான் சொன்னது அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றது கிடையாது. போன 2, 3 ஸ்பேஸ் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஸோ, இப்ப அவர் சொன்ன மாரி, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாரியே சில டைம் ஆட்டிட்யூட் காட்டாதீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. சரி தீனா, ஆக்சுவலா இது இது எதுக்காக நான் சொன்னேன்னா, என் ட்வீட்ஸ்லயே சில பேர் வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கறாங்க. சரியா? கேட்கும்போது, நான் அத எதுக்கு டிஸ்க்ளைமரா போட்டேன்னா, ஒரு வேள அது புரியாம தான் நீங்க சொல்றீங்களோ ஒரு எண்ணத்துல, அது மேபி சொல்ற உங்களுக்கு புரியாம சொல்ற வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவதுன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, தெரியாதான்றதுக்கு பேர் அது கிடையாது. நான் நான் டிஸ்க்ளைமர் அப்படி கிடையாது அதுக்கு. சொல்லல ப்ரோ. அதுக்கு பேர் நான் அப்படி இந்த சொல்லல. வார்த்தை நீங்க நான் பிரஸ் நான் பண்ணி அப்படி சொன்னீங்க. சொல்லல. இந்த வார்த்தை நீங்க நீங்க பிரஸ் ரெக்கார்டிங்க போய் பண்ணீங்க. கேட்டுக்கோங்க. நான் அப்படி ரெக்கார்டிங் சொல்லல. நீங்க டாம் நீங்க ஒருவேள இருக்கீங்கல்ல. நான் இங்கிலீஷ்ல ஐயா இருங்க. என்ன நான் பேசுறீங்கன்னு ஒரு நிமிஷம் இருங்க. புரியலைங்கய்யா. ஒரு யாராவது நிமிஷம் இருங்க. ஒருத்தர் இல்ல பேசுங்கய்யா. இருங்க. நான் ஒரு நிமிஷம். எக்ஸாக்ட்டா சொல்றேன். ஒருவேள நான் இது இங்கிலீஷ்ல சொன்னதுனால உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். அப்ஜெக்டிவ்லின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அது கிடையாது. அது வந்து அந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் வெளில தூக்கி போட்டு, அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் வெளில தூக்கி போட்டு சொல்ற ஒரு விஷயம். அதுக்காக தான் அத நான் சொன்னேன். அப்படின்றது நீங்க ஜாக்லின் பத்தி ஒரு விமர்சனம் என் மேல வச்சீங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். உங்கள மட்டம் தட்டணுமோ, இல்ல உங்களுக்கு அப்படி பேசத் தெரியாதுன்னு சொல்றதுக்கோ, எனக்கு வந்து எந்த காரணமும் இல்ல. அப்படி சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பேசத் தெரியலன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போயிடுவேன். நான் அந்த மாரி ஒரு பெர்சன் தான். ஓகே ப்ரோ. நான் ரொம்ப ரூடான பெர்சன் தான். ஓகே. அதேதான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, நான் நெறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். ரூடிங் அதுதான். ரூடுன்றது தப்பு கிடையாது. ஆனா ரூடுங்கிறது அடுத்தவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட ஸ்பாயில் பண்ணாத வரைக்கும் இருந்தா ஓகே. அடுத்தவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட ஸ்பாயில் பண்ணுதுன்னா, யூ ஹேவ் டூ சேஞ்ச் ஆர் யூ வில் கெட் சேஞ்ச்ட். அதெல்லாம் நடக்காது ப்ரோ. இங்க பாருங்களேன். நான் திரும்பவும் சொல்றேன். உங்கள ஹர்ட் பண்ணணும்ன்றது என் இன்டென்ஷனா இருந்தா நல்லாவே ஹர்ட் பண்ணுவேன். ப்ரோ நீங்க எனக்கு அது நல்லாவே ஆயிரத்தெட்டு வரும். சப்பக்கட்டு கட்டுங்க. சப்ப கட்டலாம் When கட்டல you ப்ரோ. are touching நிஜமாலே when சொல்றேன் you are ப்ரோ. தீனா touching ஆலன் someone's இது ego or கான்செப்ட் சரி. வேற self-respect, எங்கேயோ தீனா you போயிடுச்சு. must change. தீனா இருங்க தீனா பாப்பாய் தீனா பாப்பாய். தீனா தீனா சரி, விடுங்க தீனா. நீங்க அன்னைக்கு பேசினப்பயே நீங்க பேசி இருந்திருக்கலாம். பட் அது இப்ப திரும்ப கொண்டு வந்து பேச வேணாம். அதெல்லாம் சும்மா எடுத்துட்டு வரணும்னு எடுத்துட்டு வர்றது. இல்ல இன்னைக்குன்னு தான் தீனா சொல்றீங்க. இப்ப நீங்க இல்ல இதுக்குள்ள வந்துருங்க. இல்ல இல்ல. டாபிக்ல வந்துருங்க தீனா. பழசு அந்த டாபிக் இதே உள்ள வந்துருங்க. பேசுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஜேகே இன்னும் அடிங்க டாபிக் தீனா. உள்ள நான் வாங்க. கேக்குறேன் தீனா. ஜேகே அடிங்க. நான் கேக்குறேன். இல்ல ஜாக்க அடிக்கணுன்றதுக்காக இல்ல. நடுவுல அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. நான் அதனால தான் அதுக்கு ஒரு பாயிண்ட்டா தான் இத ஆட் பண்ணனே தவிர, மை இன்டென்ஷன் இஸ் நாட் டூ ஹிட் ஜாக். ஜாக் நல்லா விளையாண்டாங்கன்னா, நானும் நல்லா தான் நானும் சொன்னேன். முத்துக்குமரன் நான் வந்து இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிலாம் நான் இதுவரைக்கும் இந்த ஸ்பேஸ்ல நான் பேசினதே கிடையாது. இல்ல அது இல்ல. இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாமா? ஏன்னா என் பேரும் சொன்னீங்க. சொல்லுங்க. உங்களை வச்சு நான் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். அந்த கண்டென்ட் வைஸ் வரும்போது நான் இது மெயினா ஃபோக்கஸ் பண்றது முத்துவை தான். நீங்க என்ன சொன்னீங்க? கண்டென்ட் கொடுக்கணும். அது என்ன கண்டென்ட் கொடுக்கணுங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க இல்லையா? இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப மஞ்சரி ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, அருண் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஜாக் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. இந்த கண்டென்ட் வச்சு ஐயா இந்த கண்டென்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி ஓட்டு போடாம இருக்கிறாங்க. ஐயோ இந்த கண்டென்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட்டு போறாங்களா? இப்படித்தானே இருக்கு. அப்போ எங்க பார்வையில முத்து இந்த 5 வாரமா பெரிய கண்டென்ட் கொடுக்கல. எப்படி அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுதுங்கிறதான் கேள்வியே. அப்போ அப்படி சொல்லும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கண்டென்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு தான் தெரியலங்கிறீங்க. அப்ப நான் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கணும்னா, நீங்க எந்த பைனாக்குலர்ல எந்த எந்த ஷோல எந்த பூத கண்ணாடி வச்சு அதை பாக்குறீங்க கொடுங்க, நாங்களும் பார்க்கணும்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஓகே. இதுக்கு நான் ஒரே ஒரு கிளாரிட்டியோட நிறுத்திக்கிறேன். நான் வந்து ஜாக்க பத்தி பேசினேன். பட் எந்த இடத்துலயும் முத்துக்குமரன் வந்து கண்டென்ட் குடுத்துருக்காரு. நீங்க பார்க்கலன்னு நான் இல்ல சொல்லவே இல்ல இல்ல. காமனா தான் சொன்னேன். நான் அதை காமனா தான் சொன்னேன். நான் அந்த இடத்துல எதுவுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணல. முத்துக்குமரன் சப்போர்ட்டாவோ, இல்ல ஃபேவராவோ. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கன்டென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அருண் மாரியோ, இல்ல போன வாரம் பண்ண ஜாக் மாரியோ பண்றதுக்கு பேர் கன்டென்ட் கிடையாது. அது பீப்புள் வில் டிசைட். ஓட்டு வராம போறதுக்கும் வர்றதுக்கும் கண்டென்ட் தானே. நல்லா பண்ண கண்டென்ட்டுக்கு ஓட்டு வரும், நல்லா பண்ணாத கண்டென்ட்க்கு ஓட்டு வராது. கரெக்டா?
கண்டென்ட்டே பண்ணாம இருக்கவங்களுக்கு நீங்க லீடு கொடுத்துட்டு இருக்கீங்களே, அது எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்குல்ல, அதுக்கு கேட்கறேன் நான். சம்டைம்ஸ் சைலன்ஸ் இஸ் பெட்டர் வெப்பன் தென் பீயிங் ஜாக். இது எங்க படிச்சீங்க? எந்த புக்கு? அதுங்களா? ஐயா விடுங்க ஐயா, சீரியஸாவே பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல சுத்தமா. பாத்துக்கங்க, சீரியஸா சீரியஸா வரதான் செய்யும், பட் வேணாம். தீனா, நம்ம வந்து நாளைக்கு பேசலாம். என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன பாயிண்ட் அக்ரீட், விட்டுருங்க. ஓகே. போன வாரம் வந்து ஜாக்லின் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்பேஸ்ல பேசணும். அதனால வந்து இதை நம்ம அப்படியே வந்து முடிச்சு விட்டுக்கலாம். பட் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணியிருந்தா, ஆஸ் அ ஹோஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் சாரி. ஐம் சாரி ரவி சார் அண்ட் தீனா, 2 பேத்துக்குமே சாரி. ஆமால, உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, சாரி ப்ரோ. ஓ, உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஓகே, சூப்பர் ப்ரோ. யூ வில் ரீச் ஹைட்ஸ். நீங்க வேணாம் சொன்னதுனால வேணாம் தீனா, இதெல்லாம் ஐயா இதெல்லாம் ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம் தீனா. ஐயா புரியலங்க. 4 மணி ஐயா, பால் பாக்கெட் முடிச்சிட்டோம் வந்துருச்சுங்க தீனா. ஐயா. நம்ம இதுக்கப்புறமேட்டு நம்ம இதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நானுமே சாரி கேட்டுட்டேன், அவரும் உங்ககிட்ட சாரி கேட்டாப்ல, அதோட விட்டுருங்க ப்ளீஸ். எஸ் எஸ் தாத்தா பேசலாம் தாத்தா. டவுட்டு இதர் ஆலன் இல்லாட்ட ரவி சார் சொல்லலாம். அப்ஜெக்டிவ்னா பொருள்னு அர்த்தமாயா? ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் இல்ல தாத்தா, அப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்ட்னா பொருள் சம்பந்தப்பட்டதா? குறிக்கோள் தாத்தா. எதை குறிக்குது அது? அது இல்லை எனக்கு தெரியலப்பா, சீரியஸா கேட்குறேன். குறிக்கோள் ப்ரோ, எனக்கு புரியல. அப்ஜெக்ட் அதுதான் எனக்கு அதோட புரியல, அர்த்தமே. நான் கேட்டா உங்களுக்கும் புரியலன்னா என்னையா பண்றது? என்ன தாத்தா என்ன Hey, can I கேக்குறீங்களே புரியல. say? Can I அப்ஜெக்டிவ் say? மீனிங் Yes, தான் yes. எனக்கு. நாட் சோ Ob- மாம் இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன். objectivity is exactly not using your emotions and your own personal subjectivity into it, just being fair mindedness, equalness. So just being objective without attaching any feelings or emotions to a topic. அதாவது just நடுநிலை சொல்வோம்ல அந்த மாதிரி தான். Not just generalizing, not ஓ, at நான் even if your நினைச்சேன் son is காசுக்கு there. பதிலா. ஓ சாரி, நான் நினைச்சேன் காசுக்கு பதிலா பொருளா வாங்குறாங்களோன்னு. சாரி சாரி. அட தாத்தா அப்படிலாம் தாத்தா பண்ணா நம்ம எல்லாம் தாத்தா பணக்கார ஆயிருவோம் தாத்தா. சுரேஷ்ஜி, this இல்லையா, is பாத்தீங்களா just நீங்க? being தெரிஞ்சுக்கினேன். just doing something without any interest, personal interest in it. ஓ, இன்ட்ரெஸ்ட் அது இல்லாத டெபாசிட்டா? ஓகே. இல்ல இன்ட்ரெஸ்ட் Totally அப்படி gali. கிடையாது. பீயிங் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் யுவர் உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஒப்பீனியன்ஸ், ஒரு குறிப்பிட்ட பிடிக்குதுன்றதை தாண்டி அதை தூக்கி ஓரம் தாண்டி, வச்சுட்டு ஆலன், அவர் கலாய்க்கிறாருன்னு தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல அவர் சின்சியரா ஆப்ஜெக்டிவ், அவர் சின்சியரா ஆப்ஜெக்டிவ்னு தெரியாமலா நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்காரு. நான் ஏன் அவர் பதில் ஏன் சொல்லிட்டு ஸ்கூல் தான் தாத்தா ஆமா, என்னோட சீனியர். ஐயோ ஐயோ all these தாத்தா என்னோட boys went சீனியர். to they அதுக்கு ஒருத்தங்க புக் டெஃபினிஷன் ஆஃப் அப்ஜெக்டிவே புக்ல இருந்து படிச்சு சொல்ற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சார், உங்களுக்கு அப்ஜெக்டிவ்னா நான் நம்ம ஸ்டைல்ல நீங்க சொன்ன அந்த ரெக்கரிங் டெபாசிட்டா இல்ல பிக்ஸட் டெபாசிட் மாதிரியே ஒரு பதில் சொல்றேன். அதாவது முத்துக்குமரனை பேசுறதே என்னோட அப்ஜெக்டிவ், முத்துக்குமரனை இங்க வந்து பேசாதீங்கன்னு சொல்றது அஞ்சலியோட அப்ஜெக்டிவ். இல்ல இல்ல, புரியுதுங்களா சார்? நான் ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் பாப்பிக்கு அந்த கொடுத்த அந்த மீனிங், பாப்பி likes my definitions and synonyms. But hey, Ravi sir, thanks for taking it lightly, dude. Yeah. Honestly, நாங்கெல்லாம் ரொம்ப ரூட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வீக் 1ல இருக்கும்போது செம கோவம் வந்துச்சு. இன்னமும் ஆக்சுவலி அவங்க மேல கொஞ்சம் கோவம் தான், பிகாஸ் மற்ற கான்டெஸ்டன்ஸ் எல்லாம் இன்னும் உள்ள இருக்காங்க. ஸோ we like it, but just I was just 100% எனக்கு தோணுது நான் சொன்னேன், பிகாஸ் நாங்க எல்லாம் டாமி பிளேஸ்க்கு வரதே பிகாஸ் இட் இஸ் அகேன் அன் ஆப்ஜெக்டிவ் பிளேஸ். இங்க வந்து ஃபேண்டம்ஸே ஓ, கிடையாது. டாமி ஆப்ஜெக்டிவா? செம்ம. தாத்தா கிட்ட ஹலோ மாமா ஹலோ எதுக்கு இப்ப நீ சுரேஷ் ஜி, நான் இன்னைக்கு உங்க ரிவ்யூ கேட்கல, நேத்து கேட்டேன். மை காட், ஐ வாஸ் இட் வாஸ் டூ ஃபனி. ரொம்ப சிரிக்க வச்சிட்டீங்க. பயங்கர ஃபனியா இருந்தது த வே யூ ஆர் மேக்கிங் ஜோக்ஸ் அபவுட் எவ்ரிபடி. பட் உனக்கு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு.
ஒரு ஒரு சில அ ஒரு சில காரியங்கள் வந்து ஜாக் பண்ணத அப்படியே தொட்டும் தொடாமலும், பட்டும் படாமலும் பேசிட்டு போயிட்டீங்க. எங்களுக்கு ஜாக்கு எங்கள மாரி ஒரு ஜாக் சப்போர்ட்டர்ஸ்க்கு உங்கள மாரி ரிவ்யூஸ் கொஞ்சம் அவங்க பண்றத எடுத்து உரைச்சீங்கன்னா, எங்களுக்கும் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷேர் இட். ஆஃப் கோர்ஸ் இல்ல இல்ல தோஸ் தட் ஆர் நீங்க யுவர் ரிவ்யூஸ். கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லிமா நான் ஐ டோன்ட் சப்போர்ட் எனிவன். நான் யாரும் ஓட்டு போட்டது இல்ல. அப்படி அந்த உங்க ரிவ்யூ கதை விட பார்க்கும்போது இல்ல அப்படி இல்ல தோணல. இல்ல யூ நான் ஹேவ் சொல்லிடுறேன். சம் ஃபேவரட்டிசம். இல்ல கிடையாது. அப்படிதான் எவ்ரிபடி திங்ஸ். அந்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா யார் இம்ப்ரெசிவா இருக்காங்களோ அதை பத்தி தான் பேசுவேன். இல்ல அது ட்ரூ தான். வி இன்னைக்கு லவ் இட். பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முத்துக்குமரன் பண்ணது, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ரஞ்சித்தோட பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் ஸோ காமெடி எல்லாம் பண்ணாங்க அவங்க. பட் முத்துக்குமரன் வந்து இன்னைக்கு ஃபுல் கான்டென்ட் அருண்னால தான். அருண் சண்டை போடலன்னா முத்து என்ன பண்ணிருப்பாரு? யார் கூட 4 போய் அவர் ப்ரோமோ சண்டை போட்டிருப்பாரு? 4 ப்ரோமோல 3 ப்ரோமோ வந்தார் அருண். அவர் என்ன எப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தாரு? எல்லா ப்ரோமோட்லயும் அருண் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இல்லம்மா வாட் எல்ஸ் டிட் ஹி முத்துக்குமரன் டு? சொல்லலண்ணா, அருண் வந்தாருன்னு. இல்ல முத்துக்குமரன் 4 சார் நான் ப்ரோமோல சொல்றேன். இருமா, முத்துக்குமரன் 4 ப்ரோமோல வந்தாரு. அருண் வந்து 3 ப்ரோமோல வந்தாரு. அந்த 3 ப்ரோமோக்கு என்ன அவரை பத்தி அப்ரிஷியேட் பண்ணி பேசணுமோ அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாரு. அதெல்லாம் வராதுமா யாருக்கும். இல்ல சார் நீங்க பண்றது வி கம் பிகாஸ் வி லைக் லிஸ்னிங் டு. நீங்க வந்து நோ சும்மா நோ ஒரு ஐ ரிவ்யூ ஐ பண்றது இல்ல. நாட். இல்ல நான் யாருக்கு ஃபேவரட் நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு இல்ல அவங்க மாம் நான் இல்ல யாருக்கும் நான் I go to ரஞ்சித். Suresh talks only for particular reasons. இல்ல பட் டு Because நோ I'm asking you a question. What made you think that I'm favorite to someone? Because நான் கன்சிஸ்டன்டாவே இருக்க மாட்டேன். ஏன்னா கண்டஸ்டன்ட்ஸ் ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். அவங்க கன்சிஸ்டண்டா இல்லாதனால நானும் கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒருத்தர் நல்லா பண்ணுவேன், ஒருத்தர் திட்டிருப்பேன், நாளைக்கு அவங்கள வந்து நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவேன். நான் ஏன் அப்படி நினைச்சேன்னா, ஒரு சில டைம்ஸ்ல வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணியிருப்பாங்க. பட் அவங்கள வந்து அத வந்து நீங்க எம்பசைஸ் பண்ணாம அப்படியே தட்டி தடாவ இல்ல மாரி இல்ல போயிடுறீங்க. அப்போ எனக்கு தோணுது. எனக்கு அது வந்து அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா இருந்திருக்காது. பட் அது எவ்ரிடே 100% ஒருத்தவங்க கெப்பாசிட்டி குடுக்க முடியாது இல்ல சார். இல்ல இப்ப அது பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி நீங்க குடுக்குற நான் அன்னைக்கு நேத்து கெப்பாசிட்டி சாரி. குடுக்குற அன்னைக்கு நான் பண்ணியிருப்பேன். பட் உங்களோட யார்ட் ஸ்டிக் வேறையா இருக்கும், என்னோட யார்ட் ஸ்டிக் வேறையா இருக்கும். ரைட். I agreed ஆமா to that. அதுதானே தவிர இப் பட் தொட்டும் தொடாமல்னா தொட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு தொட்டது பத்தலைன்னு வேணா இருக்கலாம். இப்ப எப்படி வந்து கரெக்ட். பிக் பாஸ் சீசன் 8 வந்து பத்தல நமக்கு. எதுவுமே ஆமா. பத்தல இல்ல. அப்படி இருக்கிற போது இது அன்அவாய்டபிள். பட் யாரையும் வேணும்ட்டு இருட்டடிப்பு செய்யறதெல்லாம் இல்ல. இப்போ நான் வந்து 1 ஹவர்ல வந்து 20 மினிட்ஸ் தான் நான் ரிவ்யூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஐ see to it, I answer people and through that I tell whatever I think about people. அப்படி அதுல கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணியிருந்தாங்கன்னா நான் விட்டா கூட அதுல வரும். அந்த Yeah, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. I've noted all that. அப்போ வந்து நான் வந்து எலாபரேட்டா சொல்வேன். மிச்ச நேரம் நான் பேசிக்காவே ரொம்ப ஷார்ட்டா பேசுறவன். நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒரு எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றேன்னு. லாங்கா போய் நான் அனலைஸ் பண்ண தெரியாது எனக்கு. எனக்கு அந்த இப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தார் ரவி சார் ஆலனை பத்தி. அது செய்யறா இது செய்யறான்னு எனக்கு பார்த்து யோசிச்சுட்டாரு. இது எதுவுமே இல்லையே, நான் நீங்க ரிவ்யூவே வந்து கிடையாது. அனலைஸ் பண்றது இல்லையா? You do beautiful பொய் analysis. சொல்றாரு What are you மக்களே, talking? நம்பாதீங்க. பொய் சொல்றாரு. ஆமா. நான் ரிவ்யூவே பண்றது இல்ல. அப்படியே புட்டு இல்ல இல்ல வைக்கிறீங்க. You don't analyze. பொய் சொல்றாரு. புட்டு வைக்கிறேன்னா அவங்க ஏதாவது பண்ணதை வச்சு சொல்லுவேனே தவிர நான் எனக்கு ஆக்சுவலா ஒருத்தர் கூட சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வந்து ரிவ்யூவரே கிடையாதுன்னு. நான் ரிவ்யூவரே இல்லை, அதனால இப்போ ரிவ்யூன்னு கூட சொல்றது இல்லைண்ணா. ஏதோ நான் Actually, you பார்க்குறேன் recap. வளர்றேன். நீங்க ரிவ்யூ பண்றது இல்ல. You recap. அந்த ரீகேப்ஸ்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் I think about it. அவ்வளவுதான். You actually do a very அது good வந்து recap. இப்போ நிறைய கான்டென்ட் இருக்கிற அன்னைக்கு என்ன பண்றேன், நான் வந்து செலக்டிவா எடுத்துட்டு அதை மட்டும் பேஸ்ட் போற ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அவ்வளவுதான். அதுவும் வந்து But நம்ம இவ்வளோ கான்டென்ட் கொடுக்குறப்போ என்னோட ஜான்ர